ஆனால் மக்கள் உயிர் முக்கியம் என்று நினைத்த தலைவர், அந்த மனிதரின் அருகில் வேகமாக செல்லுங்கள் என்று சொன்னார். கார் அவன் அருகில் சென்று நின்றது. எம்ஜிஆர் உடனே காரில் இருந்து இறங்கினார். அந்த மனிதரின் கையை பிடித்து நிறுத்தினார். அந்த நொடியில் பின்னால் போலீசாரும் பதற்றமாக ஓடி வந்தனர். யாரோ குழந்தையை கடத்திக் கொண்டு ஓடுகிறானோ என்ற சந்தேகம். ஆனால் அந்த ஏழை தந்தையின் கண்களில் இருந்த கண்ணீர், அவரது குரலில் இருந்த நடுக்கம் அந்த இரவின் உண்மையை சொல்லிவிட்டது. ஐயா, என் குழந்தைக்கு கடும் காய்ச்சல், உடம்பு கொதிக்குது, டாக்டர் கிட்ட தூக்கிக்கிட்டு ஓடுறேன் ஐயா. ஒரு முதல்வராக இல்லாமல் ஒரு தந்தையாக உருகினார். உடனே குழந்தையின் நெற்றியை தொட்டு பார்த்தார். குழந்தையின் உடல் நெருப்பாக கொதித்தது. ஏன் இப்படி ஓடுறீங்க? உடனே என் காரின் பின் சீட்டில் ஏறுங்கள் என்று சொன்னார். அரசு வண்டி அந்த இரவு ஒரு முதல்வரின் பயணத்துக்காக இல்லை, ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்ற பாய்ந்தது. அதுதான் எம்ஜிஆர். அவர் அரசியலில் மட்டும் தலைவர் இல்லை, மக்களின் துயரத்தில் இறங்கி நின்ற மனிதர். மக்கள் மனதில் என்றும் வாழும் மனிதநேய முதல்வர் எம்ஜிஆர்.